ஆக இப்போது நம்ம மகராசிக்கு போகிறோம். மகர ராசி உத்திராடம் 3, 4, 2, 3, 4 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதம் மகர ராசி. இந்த மகர ராசி இந்த குரு பயிற்சி சாத்வீகமாக நல்லாவே இருக்கும். பழசாக நின்று போன காரியங்கள்லாம் நடக்கும். எது நடந்தாலும் நல்லதுக்கு செலவுகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே லாபகரமான சந்தோஷமான செயல்கள் இருக்கும். மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்காரனோட சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த கோபதாபங்கள்லாம் ஒரு விஷயமாக இருந்ததெல்லாம் மறையும். அதனால் இது ஆண்களுக்கு ஒரு நல்ல குரு பெயர்ச்சி. இந்த மகர ராசி இனிமேல் ஆத்துக்கார மாமி அவளால் லட்சுமி கடாட்சங்கள்லாம் வரும். அப்புறம் எந்த வேலைகள் செய்தாலும் அதில் லாபங்கள் வரும். உறவு முறையால் இருந்த பழைய பிரச்சனைங்க, மகா பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து போகும். அதுக்கப்புறம் வியாதி, கடுமையான வித்தை, தொழில் பிரச்சனை ஆண் பெண்ணுக்கு இருந்தால் அது தீரும். அடுத்தது இந்த எழுத்து வேலை, பரீட்சை வேலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் சரியாக வரும். பெண் குழந்தைங்களால் வர்ற பிரச்சனைகள்லாம் சீராக அந்த குழந்தைங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்தது சுகம், தாய் வீட்டு சுகம், தகப்பன் வீட்டு சுகம், பொண்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த கல்யாணம் ஆன பொண் தாய் வீட்டில் பேசாமல் போக்குவரத்து இல்லாத மாப்பிள்ளையோட சண்டை போட்டுருக்கா தான் வீட்டுக்காரோட, அவெல்லாம் சுமூகமாக ஆவா. அப்போ தாய் வீடு சேமமாக இருக்கும். தாய் வீடு சேமம்தான் ஒவ்வொரு பொண்ணை விரும்புவாங்க. வந்த வீட்டை பற்றி அவ்வளோ கவலைப்படலைன்னா கூட அந்த சுகம் இங்கே வந்ததுனால இந்த வீடும் இப்போ சுகமாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளே விரோதம், வெளியில் விரோதம், தொழில் விரோதம், கடன் விரோதம், கடன் வாங்கினதுனால வந்த விரோதம், சூன்ய பயம், தந்திர பயம், மந்திர பயம். ஏன்னா அந்த மகர ராசி சனியோட வீடு ஆக்கும். இப்போ அவளுக்கு சனி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் இடத்துல வந்தார். இந்த சனி கொடுக்க வேண்டிய நல்ல பலன்கள் குரு இவ்வளோ நாள் கெடுத்துன்னு வந்தது. இப்போ அவரும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது 2 பேரும் 100 மார்க்குன்னா 2 பேரும் 98 மார்க் எடுத்துட்டா. அதனால் அவங்களோட மொத்த பலனை இனிமேல் கொடுப்பாள். அதுக்கப்புறம் மனைவி கணவனுக்கு உண்டான சிறு சிறு நோய்கள் அதெல்லாம் சரியாக வரும். இந்த 22 வயசுக்குள்ளே ரொம்ப கடுமையான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாள் மகர ராசிக்காரனும். இந்த மகர ராசிக்காரன் துலா ராசிக்காரன் தான் காணாத போக வேண்டிய நேரமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ கடந்து வந்துட்டா. இனிமேல் இவாளுக்கு பயம் இல்லை. மனைவி கணவனுக்கு வர நோய் போக்குவரத்து எல்லாமே சரியாகும். அப்புறம் இந்த மாங்கல்யத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உண்டியில் சாத்துறேன், இந்த உண்டியில் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பா. அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இந்த வருஷம் அதெல்லாம் நடக்கும். திருமலை விஷயங்கள் நடக்கும். ஏழுமலையானது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுள் நல்லா கூடி வரும். தனசம்பத்தும் நன்னா வரும். தொழில், வித்தை, அரசாங்கம், போட்டி இதெல்லாம் எடுத்தால் நன்னா வரும். அதுக்கப்புறம் பொருள் வரவுகள் லாபமாக வரும். இப்போது 2 கோடி ரூபா வீடு வாங்குறீங்க, அது 2 கோடி எல்லார்கிட்ட சொல்லி ஒருத்தர் 2.5 கோடிக்கு பேசி முடிப்பார். கடைசியில் அதை 1 கோடியே 50 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி. இது ஒரு லாபம் தானே. எல்லா சௌக்கியங்களும் அதில் இருக்கிற மாதிரி, நம்ம செலவு பண்ணாத மாதிரி வேறு வீடு வரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுங்களுக்கு தானம் கொடுக்கறது, கோவில் வேலைகள் எடுத்து செய்கிறது, சுபகாரிய வேலைகள் எடுத்து செய்கிறது, ஏழை பசங்களை படிக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக முடியும். இதனால் எந்த விதமான பிரச்சனை வராது. பொதுவாக இவங்க அதிகமாக பரிகாரமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி பரிகாரம் ஒன்றும் பண்ணணும்னு நினச்சால் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணால் போதும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணால் போதும். விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எடுத்துண்டு கோயிலுக்கு போங்க. மஞ்சளை ஆற்றுல அரைச்சி வச்சுக்க சொல்லுங்கள், மாமியை அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு 9 அகல் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த தட்டிலே 8 அணா சைஸுக்கு
அந்த மஞ்சளை தட்டிட்டு அந்த மஞ்சள் மேலே இந்த அகலை வச்சுருங்க. வச்சுட்டு விளக்கெண்ணெயை போட்டு பஞ்சு திரியை போட்டு 9 அகல், 10 வைக்கலாமா வேண்டாம், 9 அகல் தான் வச்சுட்டோ தட்சிணாமூர்த்திக்கு நேராக நின்று வியாழக்கிழமை காலையிலையாவது சாரட்சியாவது ஆரத்தி, அதாவது 11 முறை ஆரத்தி எடுக்கணும். 1 2 அப்படின்ட்டு 11 முறை. இடதால 2 எடுக்கணும். இடதால 2 எடுத்துட்டா தெற்கால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும், வடக்கால் இருக்கக்கூடிய புண்ணியதெல்லாம் வந்து சேரும். ஆனால் இவ்வளவு நல்லதாக இருந்தால் கூட இவங்க வந்து சூரியன் சந்திரன் திசை எந்த லக்னமாக இருந்தாலும், சூரிய திசையோ சந்திர திசையோ செவ்வாய் திசையோ நடக்கக்கூடியவங்களாக இருந்தால், இல்லை எந்த திசையிலேயாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்திகள் நடந்தாலும், இல்லை அந்த அந்தரங்கள் நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு இந்த 9 அகல் ஆரத்தி எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்தது ஏழைகளுக்கு நிறைய பட்சணங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளுக்கு நிறைய பட்சணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிறு குழந்தைகளுக்கு இனிப்பான பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம். இன்னும் விசேஷமாக ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் உங்கள் சக்திக்கானது வாங்கி கொடுக்கலாம். ஒரு கால் அது வாங்கி கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு 500 ரூபாவோ 200 ரூபாவோ நீங்கள் தானம் பண்ணலாம். பொன் தானம் குருவுக்கு பிரீத்தி. பொன் தானம் குருவுக்கு பிரீத்தி. திருவண்ணாமலையை சுற்றிட்டு வந்துட்டு உள்ள யானை இருக்கும். அந்த யானைக்கு ஒரு நாளுக்கு ஆகாரத்துக்கு உண்டானதை கொடுக்கணும். ஏன்னா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சனியோட சம்பந்தப்படுற காலத்தில் சிவப்பிரீத்தி கேட்குறது. சிவன் அந்த சிவப்பிரீத்தி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு கொடுக்கணும். கணேசன் வந்து யானையாகிறார், ஒரு நாளைக்கு என்ன செலவாகுதோ ஒரு 2000 ரூபா வச்சுக்கோங்க. கொடுக்க முடியல ஒரு 500 ரூபா கொடுங்க, கொடுக்க முடியல ஒரு 200 ரூபா கொடுங்க. வசதியானவாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு உண்டான ஆகாரத்தை அந்த கோவில் சன்னிதானத்தில் கட்டிடுங்க. இவ்வளோதான் பிரீத்தி. மற்ற எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. சூரியன் சந்திரன் செவ்வாய் புக்தி அந்தரங்கள், அதாவது புக்திக்குள்ள பகுதி அந்தரம், எந்த திசையாக நடப்பினும் அந்த திசைக்குள்ளே இந்த புக்திகள் வந்தால் இவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். நல்ல நேரம் இருந்தாலும் சனி தோத்திரத்தை 108 படிங்கோ. சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் அப்படியே தமிழில் எழுதியிருப்பான். ஓம் சனீஸ்வராய நமஹ தமிழ்லேயே இருக்கும். அதை வந்து 108 பாராயணம் பண்ணுவோம். இப்போ குரு பயிற்சி தானே சொல்லிட்டு இருக்கள் கேட்பாள். இவங்களோட கிரகத்தோட தேவதை சனி, மகர ராசி. இப்போ அவர் நல்ல வலுவான இடத்துல இருக்கார். செவ்வாய் அவரோட இருந்தாலும் இல்லா போனாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும். ஞானத்துக்குண்டான கேத்து 2க்குள்ளே இருக்கிறார். அதனால் நன்மைகள்லாம் நடக்கும். வித்தை யோகத்துக்குண்டான ஞான கிரகம் ராகு. ராகுன்னா யோகத்தை கொடுக்குற அவரு கூட பரவாயில்லை, அவ்வளோ மோசம் இல்லை. இதுகள்லாம் செஞ்சால் இந்த பரிகாரம் போதுமானது. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த குரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த பிராமண குழந்தை, ஏழை பிராமண குழந்தைக்கு, பிராமணன் அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீள். பெயரக்கூடிய கிரகம் அதை சார்ந்தது. கெட்ட நேரத்தில் இருக்கிறவா அவளுக்கு பிரீத்தி பண்ணிங்கன்னா அந்த கெடுதல் குறையும். நல்ல காலத்தில் இருக்கிறவங்க அந்த பிரீத்தி பண்ணால் நல்லது வளரும். இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ இந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுத்து உதவலாம் ஏழை பிராமணன், அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்குது, கொடுப்பேன்னா அந்த கல்யாணத்துக்குள்ளே நீங்களே அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி வரும். அப்போ இது நல்லது தானே. அந்த காலத்தில் பாருங்கோ,
சங்கீதத்துக்கு ஒரு வித்வானை வச்சுண்டா அரசவையில், கவிக்கு ஒரு வித்வானை வச்சுண்டா அரசவையில், ஓவியர் வித்வானை வச்சுட்டாங்க. ராஜரிஷி பிரம்மரிஷி 2 பேர் வச்சுண்டா. ராமனோட காலத்தில் இந்த குருங்கிறது யாராக இருக்கிற பட்சத்துலேயும் ஒரு அசரீர் வாழ்ந்த ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவனான குருவை கொடுக்கும். அதனால தான் பிராமணனுக்கு கொடுக்க சொல்கிறோன்னு தவிர அதுக்கு அது பிரீத்தி. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான பவர் இருக்குது. இப்போ பாருங்க, கோவில் குளம் இருக்கும், இன்னும் அந்த குளத்தில் உக்காந்துட்டு தர்ப்பணம் பண்ணால் அந்த பிரீத்தியானது பிதுர்மண்டலத்துக்கு போய் சேருது. ஒன்றுமே தெரியாதவங்க கூட சத்த எள்ளை கையில் வச்சுண்டு, அப்படி கையை வச்சுண்டு சங்கு மாதிரி எள்ளை வச்சுண்டு அப்படி விட்டுட்டாளன்னா பிரீத்தி. அதையே ஒன்றும் தெரியாத பிராமணன் பண்ணாது பிரீத்தி. அவளை வேதங்கள் சுற்றி வர்றது. இப்போ நான் நல்லவனோ கெட்டவனோ அதை விட்டுருங்கோ, நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனை வேதங்கள் சுற்றி வர்றது. ஆகையினால தான் இந்தந்த பரிகாரங்களை உங்களை செய்ய சொல்கிறது. இதை தவறுதலாக வர்ணனைன்னு எடுத்துக்காதீங்கோ. இது உங்களுக்கு அவ்வளவு பலனை கொடுக்கும். நல்ல ராசி நல்ல நிலைகள் இருந்தால் கூட வரக்கூடிய இதெல்லாம் சிலது இந்த திசைகள் புத்தி சாரம் அந்தரத்தில் வரும்போது கெடுதல்கள் வரும். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் 1970-71 பேப்பரில் எழுதச்சே ஒரு லக்னத்துக்கு இந்தந்த நல்லதெல்லாம் வரணும். அடுத்த வாரம் 1.5 பக்கத்துக்கு பெரிய இதில் எழுதுவோம். இந்த லக்னம் தர்மகர்மாதிபதி யோகமாக இருந்தால் கூட இந்தந்த கெடுதல் வரும்னு எழுதும். முன் வாரம் படிக்கிறவா கொதிச்சு போவா, அடுத்த வாரம் அதுக்கு பதில் வரும். அந்த மாதிரி இப்போ நம்ம பேசுறது சனிய பக்தி அல்ல, குருவ பக்தி தான். குருவுக்கு ஆகாத கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணும், சனிக்கு ஆகாத கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணும். இப்போது மகர ராசிங்கிறது சனியை குறிக்கிறது. அந்த சனிக்கு யார் யார் ஆகாதவாளோ அவளுக்கெல்லாம் பிரீத்தி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சனி வலுவு கூடுது. இப்போ உங்களுக்கு சனி வலுவாக இருக்குது, ஏற்கனவே படாத துன்பங்கள் பண்ணிட்டு வந்துட்டேள். சனி நல்லா இருந்தால் கூட குருவோட தொல்லையாலே அந்த வனவாச காலத்தை இப்போ கடந்து வந்தள். ஒரு 12 மாதமோ 13 மாதமோ குரு இருந்தால் கூட அலசி காய வச்சு தோச்சி எடுத்துரும். ஆகையினால் இந்த பரிகாரங்கள் நம்ம செய்யச்சே அதுக்குண்டான தேவதை அதிதேவதை பிரதி அதிதேவதை அந்தந்த மந்திரங்களுக்கு தாய் தந்தை தேவதை அதிதேவதை பிரதி அதிதேவதை. இந்த ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா அனுப்சுச்சந்தன் வரும். யார் எழுதினாலோ அவளோட கோத்திரத்தோட தந்தை பேர் வரும். அதுக்கப்புறம் தியானம் வரும். இது அவளுக்கு போய் சேர்றது. இப்போ நியாயமாக நம்ம குரு பற்றி மட்டுமே பேசிட்டு வரணும். இப்போ மகர ராசிக்கு குரு சனி நன்னா இருக்கு. இதனால் பாதிக்கப்படுறவங்க சிலர் இருப்பாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா சூரிய புக்தி சந்திர புக்தி செவ்வாய் புக்தி யோக திசையில் நடக்கிற காலத்தில் அந்த கிரகங்கள் மாரகஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தால் வயசானவாளுக்கு வியாதி வரும். இந்த மாதிரி பிரீத்தி பண்ணால் பிரம்மத்தி பாபம் நீங்கும். அப்போ அந்த மாதிரி பாபமே நீங்குதுன்னா ஆயுள் வளருமோ இன்னும், ஆரோக்கியம் வருமோ இன்னும், தனவிருத்தி வருமோ இன்னும், பட்டாடைகள் வருமோ இன்னும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பசங்கள் சேருமோ இன்னும், நகைகள் வருமோ இன்னும், வியாதி குறையும். படாத வியாதி துன்பப்பட்டு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேறு மருந்து கொடுத்து அதுக்கு வேறு வியாதி அதெல்லாம் இப்போ குறையும்.
நல்ல நேரம் இவாளுக்கு இப்போ. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைங்க, அது எந்த வகுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிப்புக்குண்டானதை பண்ணிங்கன்னா அவங்க சரியாக வரும். இப்போது நோக்கு தெரிஞ்ச ஒரு பொன் குழந்தை எல்கேஜியில் உதவி பண்ண, அவள் செருப்பு தைக்கிறவா, இப்போ குடும்பத்தோடு டபுள் டிகிரி படிச்சுட்டு இந்த 24 வருஷத்துக்கு முன்னே அவளுக்கு பண்ண சின்ன உதவி இப்போ என் முன்னால் வந்து நிற்கும்போது சந்தோஷமாக இருக்குது. லட்சக்கணக்கான பேர் என்னை வந்து பார்க்குறாங்க, லட்சமாக 1970 அதில் இவா செருப்பு தைக்கிறவா. நான் படிச்சுட்டேன் சாமி, 2வது டிகிரி வாங்குறேன்றா. பார்க்கும்போது மனசு பூரிக்குது. நான் பிராமணனாக்கும் சௌராஷ்டிரா ஐயங்கார், அந்த குழந்தை அதை சம்மந்தப்பட்டது. என்னை தேடி அவ்வளோ பாஷமாக வருது. இதுக்கு ஜாதி மதம் இல்லை. எத்தனையோ பேர் அந்த வர்ணத்தில் எனக்கு உதவி பண்ணுறா, எத்தனையோ பேர் என் வர்ணத்திலே எனக்கு கெடுதல் பண்ணுறா. ஆகையினால் இந்த பரிகாரங்கள் பண்ணச்ச சரியாக வரும். எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கச்சே ஸ்ரீபெரும்புத்தூர் போங்கோ, அந்த ராமானுஜரை சத்தை பார்த்து சேவிச்சுட்டு வாங்கோ. ஷாதா நேரத்திலேயே போங்கோ, ஆருத்ராவில் போக வேண்டியதில்லை. அது ராகு கேத்து பிரீத்தி இருந்தால் போகலாம். ஆருத்ரான்னா திருவாதிரையில் போகிறதுலேயும் தப்பு இல்லை. அவர் பிறந்த நாள் நட்சத்திரத்தில் அவரை போய் பார்க்குறது, அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராமானுஜர் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை எல்லா வர்ணனருக்கும் ராஜகோபுரத்தில் நின்று சொன்னவா. எத்தனையோ பேர் அவர் சொன்னதை கேட்டு எந்த யோகமும் பண்ணாதவா ஜோதியில் கலந்துட்டாளாம். இப்போ அவர் நினச்சிருந்ததா சொல்லியிருப்பாரோன்னோ, சொல்லியிருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆன்மீக சேவைக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம பிராமணன் சூத்திரன் தயவு செய்து நினைக்காதீங்கோ. இது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகிறது. இப்போ நோக்கு வேறு வேறு தொழில் இருக்குது, ஆனால் இது ஜனங்களுக்கு போய் சேரும்போது மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. இதுதான் ஆனந்தம். இந்த திசைகள் புக்திகள் பரல்கள் மாறி வரும்போது யோக பரல்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. பரல்னா 339 பகுதி மொத்த பரல். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். 1, 5, 9 திரிகாணம் அப்படின்னு பேர், திருசாம்சம்னு பேர். இதனால் வரக்கூடியது நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மகர ராசிக்காருக்கு இதனால் சில பாதிப்புகள் வரும். வெண்தாமரையை வாங்கி நிறைய கொடுங்கோ, வில்வத்தை வாங்கி சிவன் மேலே கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கோ, செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்கோ. செவ்வாய்க்கிழமையில் ஆண்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் 3லிருந்து 4:30 வரைக்கும் இருந்தால் போதும். 3க்கு முன்னே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 4:30க்கு மேலே 3, 4:30 அது ராகுக்கு பிரீத்தியாக போகும். மற்ற பிளானெட்ரி வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். காலையில் எழுந்து 5 மணிக்கு மேலே இல்லை 5:30, 5:45 ஒரு 2 நிமிஷம் வானத்தை நோக்கி பாருங்கோ. வானத்தை நோக்கி பாருங்கோ. அந்த சூரியனிலிருந்து பித்ரு சம்பந்தப்பட்ட தேவதைகள் பிரத்யாகாரத்தோடு வரும். அந்த மாதிரி போட்டது தான் இந்த நெல்மணி அது இதெல்லாம் நம்ம உழவு பண்ணி பண்ணால் கூட அந்த பிரத்யாகாரம் இங்கே வந்தால் தான் அது நன்னா முளைக்கும். எந்த மரமாக இருந்தாலும் அவள் கோதுமை சாப்பிட்றா, நம்ம நெல் சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம். இதுக்கெல்லாம் இது வழிவகுக்கும். உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லா இருக்கிறவங்க இந்த பிரீதி பண்ணணும்னு நல்ல இந்த சூரியன் சந்திரன் அப்புறம் செவ்வாய் புக்திகள் எந்த திசைகள் நடந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சிலர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த சிலர் பாதிக்கப்படுறது 1, 2, 3, 4 வருஷமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவாளுக்கு நேரமெல்லாம் நன்னா தான் இருக்குது. இந்த திசைகள் சரி இருக்காது. முத்துப்பரல் சிந்தி வெளியே ஓடி போயிருக்கும், அது பெரிய கதையாக்கும்.
சாபங்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு சரியாக வரும். இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்கோ. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் கோயிலுக்கு காளிகாம்பாளுக்கு போங்கோ. மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்கோ. மஞ்சள் குங்குமம். திருச்சானூருக்கு போங்கோ. மஞ்சள் குங்குமம். ஒரு டிக்கெட் 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளே இருக்கும். போயிட்டு உங்கள் பேரை சொல்லி, உங்கள் ஆற்று கோத்திரத்தை சொல்லி, உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி, முக்கியமாக முதல்ல வந்து மனைவியோட நட்சத்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம்தான் வீட்டுக்காரனோட நட்சத்திரத்தை சொல்லணும். பொதுவாக அர்ச்சனைக்கெல்லாம் ஆண் நட்சத்திரம் சொல்லிட்டு அப்புறம் பெண் நட்சத்திரம் சொல்லுவாள். இதுக்கு பிரீத்தி இப்படி தான் பண்ணணும். மனைவி இல்லாத வீட்டில் பெரிய பொண்ணு இருந்தால், கல்யாணமானவாராக இருந்தாலும் ஆகா போனா இருந்தாலும் அவள் பேரை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சன் பேரை சொல்லணும். சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இந்த நல்லது போக சிலது பாதிக்கப்பட்டிருப்பா. அதில் ஒரு 4-5 வருஷமாக அந்த மகர ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப அலைச்சல் பிக்காயிட்டு இருப்பாள். இந்தந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணுங்க. அப்புறம் குறிப்பாக இந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாரத்தில் 5 நாள் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். 5 நாளில் ஒரு 3 நாள் விடுங்கோ. கொஞ்ச கால பழக்கத்தில் உங்களுக்கே தெரியும். அதை விட்டுட்டாலன்னா உங்கள் ராசிக்கு எந்த கோயிலுக்கு எப்படி பிரீத்தி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம். அதுவே அழைச்சிட்டு போகும். அதுவே அழைச்சிட்டு போய் அதுவே பிரீத்தி பண்ணிக்கும். தற்செயலாக நீங்கள் போவள். அங்கிருந்து அதுக்கு இஷ்டமான வடக்கு, வடமேற்கு, தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நாடியில் சொல்கிற மாதிரி அந்த கோயில்களுக்கு அழைச்சிட்டு போய் அதுவே பிரீத்தி பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் பாருங்கள், 5 நாள் சாப்பிட்றவங்க 3 நாள் விட்டுறள். அப்புறம் நீங்களே யோசனை பண்ணுறீங்க, 3 நாள் விட்டதுக்கு இவ்வளோ பலன்னா அடுத்த 2 நாள் நீங்கள் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். அதை பழக்க நீங்களே விட்டுட்டு பிராமணத்துவமாக வந்துடுறீள். எவ்வளோ விசேஷம் பாருங்க. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிரீதி பண்ணால் அவங்க பாவம் விலகுது. நீங்கள் சூத்ராளாக கூட இருக்கலாம். அந்த கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய கிரணசக்திகள் உங்களை ஆகாரத்தினால பிராமணனாக இருக்கிறார். நீங்கள் ஆகாரத்தினால பிராமணன் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் அந்த பிரீத்தியை உங்களுக்கு செய்தார். அக்ரஹாரத்துக்கு போகணுன்றது இல்லை. இப்போ அவரை போய் சும்மா பார்த்துட்டு வரலாமே, என்னமோ சொல்கிறா, உங்களை வந்து பார்த்துட்டு போனாவே அவள் நல்லா இருப்பாள். அப்போ உங்கள் மனசு கொடுக்குதோ இல்லையோ. இந்த மாதிரி மகாசக்தி உள்ளவங்க மகர ராசிக்காருங்க. ஏன்னா எல்லா கிரகத்திலையும் பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரே வீடு ஒரே கிரகங்கள் அமைகிறது இது ஒன்று தான். மகரமும் கும்பமும் சனி வீடு. இவருக்கு மட்டும்தான் தர்மகர்மாதிபதி யோகத்தில் 2 வீட்டுக்கு ஒரு ஆள் ஓனர். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனீஸ்வரன் தான். அதனால் இவாளை பாதிக்காதுன்னு சொல்லாதீங்கோ. இந்த மாதிரி இருக்கிறவா இவாளெல்லாம் பாதிக்கும். வயசு ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருந்தால் ரொம்ப பாதிக்கும். இந்த புக்தி, இந்த அந்தரம், இந்த திசை எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும். அற்புதமான பரிகாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த பரிகாரம் பண்ணலைன்னா உங்களுக்கு இதுதான் மகர ராசிக்கு. பயப்பட வேண்டிங்க இல்லை. நமக்கு நல்லெண்ணம் வந்தால் எந்த கிரகத்தையும் பார்க்க வேண்டாம். நல்லெண்ணம் வந்தால் எந்த தோஷமும் வராது. நல்லெண்ணம் வந்துடுத்தோம்னா நம்ம எந்த குருமாரையும் பார்க்க வேண்டியதில்லை. நல்லெண்ணம் வந்துடுத்தோம்னா எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. பெரியோர்கள் உங்கள் ஆற்றை தேடி வருவா. இது உண்மை. என்னோட அனுபவம் 55 வருஷத்தோட அனுபவத்தை சொல்கிறேன். ஆக இப்போ நம்ம பொறுத்து இருந்துட்டு கும்பராசி போய் பார்க்கலாம்.